உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலாவிலை ஆட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசர நாங்களை. கம்பராமாயணம். அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம். சிறப்பா வைகரையில் வைகை தமிழ் தேர்வு சிறப்பா எழுதிட்டே வர அந்த வகையில நேற்றோடு மே 1 என்ன ஆயிடுச்சு, 10ஆம் வகுப்பு முடிந்து விட்டது. பழைய புத்தகம் இன்னைக்கு 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் 3 இயல்கள் இருந்து ஒரு 20 வினாக்களை பார்க்க போறோம். நாட்கள் கடகடன்னு ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 37 நாட்கள் தாயா இருக்கு தேர்வுக்கு. தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த தேர்வு எழுதி அதனுடைய விளக்கத்தையும் தெளிவா கேட்டுங்க. நிறைய பேர்த்த பழைய புத்தகம் இல்லாம இருக்கலாம். அதனால அந்த தகவல்களை நல்லாவே எழுதி வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியா இன்றைய வினாக்களுக்குள்ள போலாம். முதல் வினா என்ன வினா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சிறப்பா என்னப்பா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு விரைவில் கால்ஃபராக இருக்கு. அதுல நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சிறப்பா என்ன செய்யறோம், வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். பிளஸ் காவலர் தேர்வுக்கு வகுப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல சேர வாய்ப்புள்ள மாணவர்கள் சேர்ந்து என்ன செய்யணும், பயன்பெறணும். 8754754444 7845454747 2 அழைத்து நீங்க என்ன செய்யலாம், கண்டிப்பா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வகுப்பு ரீதியான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? முதல் கேள்வி இன்னைக்கு என்ன முதல் கேள்வி, 9ஆம் வகுப்பு முதல் 3 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்பராமாயணம் தான் வரும். அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. பிடிஎஃப்ல கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தெளிவா பாத்துங்க. கம்பராமாயணத்தின் 4வது காண்டம் எது? ஆரண்ய காண்டம், கிர்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சொல்லுங்க பாப்போம், விரைவா கடகடன்னு சொல்லுங்க, நேரம் இல்லை. சரிங்களா? கம்பராமாயணத்தின் 4வது காண்டம் எது? ஆரண்ய காண்டம், கிர்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரிங்களா? எதுப்பா? அழகா நம்ம தமிழ்ல யாருடைய காலத்துல இலக்கிய வளர்ச்சி உச்சநிலையில் இருந்துச்சுன்னா கம்பருடைய காலத்துல தான் இருந்துச்சு. வடமொழியில வால்மீகி ராமாயணத்தில் எழுதியிருப்பாரு, அதை தமிழ்ல கம்பர் கம்பராமாயணம் என்று எழுதியிருப்பாரு. கம்பர் கம்பராமாயணத்துக்கு கிட்ட பெயர் ராம அவதாரம் தான். ஆனா கம்பர் எழுதி புகழ் பெற்றதுனால் கம்பராமாயணம் என்ற பெயர் வந்திருக்கும். சரிங்களா? ரைட்டு. இதுல எத்தனை காண்டங்கள் இருக்கு? முதல்ல 6 காண்டங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? ஃபர்ஸ்ட் காண்டம் என்னது? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிர்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரிங்களா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிர்கிந்த காண்டம். இப்ப 4வது காண்டம் இருப்பா, கிர்கிந்த காண்டம் தான் 4வது காண்டம். இந்த சுந்தர காண்டம் தான் இருப்பா, சுந்தரன் அனுமனை பத்தி சொல்லக்கூடியது. கம்பராமாயணத்துல மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம் என்று சொல்லுவாங்க. கடைசி காண்டம் யுத்த காண்டம். முதல் காண்டம் பாலகாண்டம். இந்த கம்பராமாயணத்திற்கு மறுப்பாக எழுதப்பட்டதுதான் ராவண காவியம். எழுதியவர் புலவர் குழந்தை. அது 5 காண்டங்களை உடைய நூலாக இருக்கும். சரிங்களா? கம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம குறிப்பில் நிறைய நம்ம கம்பரை பத்தி படிச்சிருக்கோம். அதுல 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சடையப்போலால் ஆதரிக்கப்பட்டவருடைய தந்தை பெயர் ஆதித்தன். சரிங்களா? சோழ நாட்டு தேரழந்தூரில் பிறந்தவர் அப்படின்னு நிறைய நம்ம தகவல்கள் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள்ல ஒன்று எதுப்பா? கம்பராமாயணம் என்று சொல்லவர் யாருப்பா? செல்வ கேசவராயர் அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். கரெக்டா ஞாபகத்துல வச்சுங்க. 9th புத்தகத்துல ஒரு வாழ்த்து மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம 10th புத்தகத்துல என்ன பார்த்துட்டோம், குகப்படலத்தை பத்தி பார்த்திருப்போம். அடுத்து 11th 12th பழைய புத்தகம் வரும்போது திருவடி தொழுகப்படலாம் சுந்தரனை பத்தி வரும், பார்த்துக்கலாம். சரிங்களா? சுந்தரனாலும் அனுமன் தான், சொல்லின் செல்வன்டால் அனுமன் தான், சிறிய திருவடினாலும் அனுமன் தான். ஞாபகத்துல கரெக்டா வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். சுந்தரர் எங்க வருவாரு? நம்ம சைவ திருமுறைகள் முதல் 7 திருமுறைகளுக்கு தேவாரம் என்று பெயர். 7ஆம் திருமுறையை பாடியவர் தான் யாரு? சுந்தரர். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவார். சரிங்களா? ஆரண்யம் என்னப்பா? காடு. சரிங்களா? அதனால வேதாரண்யம் திருமறை காடு. ஆரண்ய காடுனா காட்டில் நடந்தக்கூடியது சொல்லுது. ஆரண்யம்னா காடு. வேதாரண்யம் திருமறை காடு. திருமறை காட்டுல பிறந்தவங்க 2 பேர் யாராரு? தாய்மானவர், பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? அப்ப முதல் கேள்விக்கு என்ன ஆன்சர்? பாம்பே ஆன்சர் பி. சரிங்களா? கிர்கிந்த காண்டம். அது 2வது கேள்வி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வேறுபட்டவர் யார்? பரிதி, தாமந்தர், நச்சர், மல்லர். சொல்லுங்க. திருக்குறளுக்கு அந்த காலத்துல எத்தனை பேர் இருக்கு? 11 உரைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர்? 11 எத்தனை பேருப்பா? 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதுல வேறுபட்டவர் யார்? இது டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் தவறா கொடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க யாருப்பா? சரிங்களா? ஆன்சருக்குள்ள போயிடலாம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர், பரிதி, பரிமேலழகர், பரிபெருமாள், காளிங்கர் 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதுல தாமத்தர்னு ஒரு இங்க என்ன இருக்குப்பா? தாமந்தர்னு ஒரு இத்து வரணும், இந்து போட்டிருக்கேன். அப்ப இதுதான் தவறான ஒன்றாக இருக்கிறது. அதான் ஆன்சர். சரிங்களா? 10 பேர் உரையில முதல் உரை யார் எழுதியிருப்பா? மணக்குடவர். கடைசியா உரை எழுதியது யாரு? பரிமேலழகர். 10 பேர் உரையில யாருடைய உரை சிறந்த உரை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரைன்னு பார்த்திருப்போம். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் வள்ளுவன் தந்த பால் அது முப்பால் என்று சொன்னவர் யாருன்னா கவிஞர் அறிவுமதி தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? திருக்குறள் மெய்ப்பொருளோர் எழுதியவர் யாரு? பாவலர் பெருஞ்சித்தனார். திருக்குறள் தமிழ் மரபுரை யார் எழுதியிருப்பா? இளங்குமரனார் எழுதியிருப்பாரு. திருக்குறள் விரிவுரை திருவிக்கா. திருக்குறள் தெளிவுரை
வ.உ. சிதம்பரனார் எழுதியிருப்பார். சரிங்களா? அப்ப அதை 10 பேர் கொடுத்திருப்பாங்க. இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்டா பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் எது? திருக்குறள்னு கொடுத்திருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். மனிதனுக்கு கூறிய நூல் திருக்குறள். திரு என்ற அடைமொழியோடு வந்த முதல் நூல் திருக்குறள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள். சரிங்களா? அடுத்து 3வது வினாக்கு போயிடலாம். சரிங்களா? திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? அழகா இந்த திராவிட மொழி குடும்பம் பார்த்திருப்பான். இது 9th புத்தகத்துல இருக்கு. பழைய புது புத்தகத்துல 9th திராவிட மொழி குடும்பம் தான் முதல் பாடம் இருக்கு. அங்க இருக்க தகவல்கள் அப்படியே இங்கேயே இருக்கும். சரிங்களா? அந்த அடிப்படையில திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். சொல்லுங்க. குமரியில பட்டர், கால்டுவெல், அகத்தியலிங்கம், வி.எஸ். சுமித். சரிங்களா? உலகத்துல பேசக்கூடிய மொழிகளை 4 மொழி குடும்ப உலகத்தில் அடக்கிற இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், திராவிட மொழிகள். நம்ம தமிழ் திராவிட மொழிகள் உண்டு. திராவிட மொழிகள் மொத்தம் 28 இருக்கு. இந்த திராவிட மொழிகளை 3ஆ பிரிக்கிறோம். வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் என்று. அதுல திராவிட பெருமொழிகள் 4: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். சரிங்களா? செம்மொழிகள் மொத்தம் எத்தனை? 6. அதுல திராவிடம் என்ற சொல்லை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருப்பா? குமரியில பட்டர். அந்த சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் தான் யாரு? நம்ம கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூல் எழுதி தமிழை செழுமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று சொன்னவர் யாருப்பா? சா. அகத்தியலிங்கம். மொழிகளின் காட்சி சாலை. சரிங்களா? இதே இந்தியாவை இனங்களின் காட்சி சாலை என்று சொன்னவர் யாருன்னா வி.எஸ். சுமித் தான் இனங்களின் காட்சி சாலை என்று அழைத்திருப்பாப்ல. சரிங்களா? தமிழ்ல 180 மொழிகளுக்கு, தமிழ் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் கொடுத்திருக்கும். தமிழ்ல 80% திராவிட மொழி கூறுகள் உள்ளது அப்படின்லாம் கொடுத்திருப்பாங்க. ஞாபகத்துல அந்த பாடத்துல முழுக்க நம்ம திராவிட மொழிகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. பிளஸ் தென் திராவிட மொழிகள் என்ன, வட திராவிட மொழிகள் என்ன, நடு திராவிட மொழிகள் எதுலாம் கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 24 மொழிகள் இருக்கு. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி எதுப்பா? பிராகி. சரிங்களா? அது வடமொழி. சரிங்களா? அது பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான்ல பேசப்படுது. அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட கேள்வி. பிராகி மொழி தான் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி. சரிங்களா? அப்ப திராவிடம் என்ற சொல்லி உருவாக்கியவர் யாருப்பா? குமரியில பட்டர். 4வது நாட்களாம் தமிழ் என்னும் சொல்லில் இருந்து திராவிடம் உருவானது என்றவர் யார்? மனவை முஸ்தபா, ஈராஸ் பாதிரியார், பிரான்சிஸ் எல்லிஸ், கால்டுவெல். சொல்லுங்க. தமிழ் என்ற சொல்ல இருந்துதான் திராவிடம் உருவாச்சு அப்படின்னு சொன்னவர் யாரு? சரிங்களா? யாருப்பா? கடவுளான ஆன்சர் கொடுங்க. பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கு. ஆன்சர் அடிச்சுட்டு கூட விளக்கத்தை கவனிங்க. 4க்கு ஏவா நம்பர் போட்டு 4க்கு ஏ, 4க்கு பி, 4க்கு சி ஏதோ நான் என்ன வினா என்ன கொடுத்து விடையை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. சரிங்களா? அதான் அப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? வாங்க. அப்ப தமிழ் என்ன சொல்லுங்க? திராவிடம் என்று உருவான சொன்னது யாருப்பா? ஈராஸ் பாதிரியார் தான் சொல்லியிருப்பாரு. தமிழ். சரிங்களா? திரமிழ. சரிங்களா? அடுத்தது திரவிட. அடுத்தபடி மாறி இருக்கு திராவிட அப்படின்னு மாறி இருக்குன்னு என்ன செஞ்சிருப்பாரு? ஈராஸ் பாதிரி அவர்கள் விளக்கம் கொடுத்திருப்பாரு. மனவை முஸ்தபா என்ன சொல்றாரு? மொழியில் வல்லுநர், செம்மொழிக்குரிய தகுதி கோட்பாடுகள் எத்தனை? 11 சொல்லியிருப்பாரு. முதல்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று குறிப்பிட்டவர் யாரு? பிரான்சிஸ் எல்லிஸ். கால்டுவெல் என்ன சொல்றாரு? தமிழ் தான் திராவிட மொழியில மூத்த மொழி, தனித்து இயங்கக்கூடிய மொழி, தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகள்ல உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரைட். அடுத்து 5வது வினாவுக்கு போயிடலாம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பது எந்த அளபடைன்னு கேட்டிருக்காங்க. செய்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்ற அளபடை. சரிங்களா? செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பது எதுப்பா? சொல்லுங்க விரைவா. செய்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்ற அளபடை. எதுப்பா? சூப்பர் ஆன்சர் நிறைய பேர் கொடுத்துட்டே வரீங்க. மகிழ்ச்சியா. சரிங்களா? என்ன அளபடையா? என்ன அளபடை? சரிங்களா? இது சொல்லிசை அளபடி தான். சரிங்களா? மேக்சிமம் சொல்லிசை அளபடிலாம் என்ன பார்த்திருப்பான்? ஈ என்ற எழுத்து தான் வரும். தளி. சரிங்களா? தளி என்ற ஒரு தழுவுதல் என்ற அடிப்படையில தழுவி என்ற வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்திருக்கோம். குடிதளியி கோலச்சு மாநில மன்னன் அடிதளியி நிற்கும் உலகு அப்படின்னு வள்ளுவர் குடிதளியில சொல்லிசை அளபடையை பயன்படுத்திருப்பா அந்த எடுத்துக்காட்டுல கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா செய்யல. அதே மாதிரி இன்னிசை அளபடிக்கும் செய்யல ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுப்போம். செய்லிசை அளபடை மட்டும்தான் செய்யல ஓசை குறையும் போது அளவெடுக்கும். அளவெடுக்கும் போது என்ன செய்யும்? உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 சொல்லுக்கு முதலிலோ இறுதியிலோ கடையில நின்று நீட்டித்து ஒழிக்கும். அவ்வாறு இப்பதான் உயிரளப்படை. இந்த உயிரளப்படை 3 வகைப்படும். செய்லிசை, இன்னிசை, சொல்லிசை என. இந்த செய்லிசை அளப்படைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளப்படை. சரிங்களா? இந்த செய்லிசை அளப்படை வந்துச்சுனாக்கா அது எத்தனை அசைச்சீர்களாகும்? ஈரசைச்சீர்களாக இருக்கும். இன்னிசை அளப்படை வந்தா அந்த சொல் 3 அசைகளாக பிரிக்கலாம். ஈரசைச்சீர்களாக வந்தால் அது செய்லிசை அளப்படை, 3 அசைச்சீர்களாக வந்தால் அது இன்னிசை அளப்படை. ஈ என்ற எழுத்து வந்தாலே என்ன அடிச்சன? சொல்லிசை அளப்படை என்று அடிச்சிருந்தேன். அதே மாதிரி ஒற்றளப்படை சார்புலத்துல
என்னப்பா ஒற்றளபடை. ஒற்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனைப்பா 18 எழுத்துக்கள் இருக்கு. அதுல வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இந்த 6 எழுத்துக்கள். இன்னொன்னு என்ன இடையினத்துல இந்த 8 எழுத்துக்கள் மட்டும் அளவெடுக்காது. ஒற்றளபடையில மெய் எழுத்துக்கள் 10 எழுத்துக்கள் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தை சேர்த்து 11 எழுத்துக்கள் மொத்தம் அளவெடுக்கும். கொஸ்டின் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்களா 11, மெய் எழுத்துக்கள் மட்டும் கேட்டா 10ன்னு அடிக்கணும்யா. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 6வது வினா பொறுத்துக. சரிங்களா? பொறுத்துக அழகா நம்ம அடுத்து பாடம் பார்த்திருப்பீங்க. எந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். சொல்லுங்க பாப்போம். கண்வனப்பு என்ன, கால்வனப்பு என்ன, பன்வனப்பு என்ன, எண்வனப்பு என்ன? சொல்லுங்க. பொறுத்துக தேர்ந்தெடுங்க. 1 4 2 3 4 1 2 3. சரிங்களா? 2 4 1 3 4 2 1 3. சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. இந்த பாட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த நூல் ஞாபகத்துக்கு வரணும்? அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். சரிங்களா? ஆன்சர் சொல்லிடலாமாப்பா? அற்புதமான பாட்டு. நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களை ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம். எழுதியவர் யாருப்பா? நம்ம காரியாசன் எழுதியிருப்பாரு. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இவரு. சரிங்களா? எதுப்பா? சிறுபஞ்ச மூலத்தை தான் இவர் எழுதியிருப்பாரு. சிறுபஞ்சுல பெரும்பான்மை அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இவரும் நம்ம ஏழாவது எழுதிய கணித மேதவியர் ஒரு சாலை மாணாக்கர்னு போட்டிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்துல கடவுள் வாழ்த்து உட்பட 97 வெண்பாக்கள் இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. சிறு பஞ்ச மூலம் 5 மூலிகை பொருட்கள். என்னது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி என 5 வேர்கள் நோயை போக்குது போல இந்த பாடல்கள் 5 அறக்கருத்துகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்று வைத்தால் பன்வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்ற அடிப்படையில தான் இந்த பொருத்தை கொடுத்திருக்கு. அப்ப கண்வனப்புனா கண்ணுக்கு அழகுனாப்பா இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகுனாப்பா பிறரிடம் இறந்து செல்லக்கூடாது, பண்ணுக்கு இசைக்கு அழகு கேட்டான் நன்றென்றல், எண்ணுக்கு ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்துரைத்தாள். சரிங்களா? அப்ப கண்வனப்பு 4, கால்வனப்பு 1 4 1, பன்வனப்பு 2 4 1 2 3. எங்கப்பா இருக்கு? பாம்பேல ஆன்சர் இருக்கு. அப்ப ஆருக்கு என்னப்பா? பாம்பே. சரிங்களா? அடுத்து 7வது வினாவுக்கு நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம் என்று சொன்னவர் யார்? துரியோதனன், சகுனி, விதுரன், திருதராட்டிரன். சரிங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஞ்சாலி சபதத்துல அற்புதமா மகாபாரதத்தை எழுதிய ஒரு வியாசர் அதை தமிழ்ல தழுவி பெண்ணை முதன்மைப்படுத்தி பாரத தாய் அடிப்படையில பாஞ்சாலியை முதன்மைப்படுத்தி என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம பாஞ்சாலி சபதம் என்று பாரதியார் எழுதியிருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய ஒன்றுதான் நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம் என்று சொன்னவர் யார்? துரியோதனன், சகுனி, விதுரன், திருதராட்டினன். யாருப்பா? சகுனிதான். என்ன செஞ்சிருப்பாரு? சகுனிதான். துரியோதனன் யாரு? திருதராட்டினுடைய மகன் தான் துரியோதனன். ஏண்டா பாண்டவர்கள் இந்திர நகர்ல ஒரு பெரிய மண்டபத்தை அமைச்சு வேள்வி நடத்தி நல்ல சிறப்போடு அவர் எல்லாரும் வாழ்த்தி இருப்பாங்க. அதை பார்த்து யாருக்கு பொறாமை வந்திருக்கும்? துரியோதனுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? பாஞ்சாலியினுடைய நகைப்புக்கும் ஆளானவன் துரியோதனன். அப்பதான் என்ன செய்வான்? சகுனி தன்னுடைய மாமனுடைய சகுனியுடைய சேர்ந்து எப்படியாச்சும் பாண்டவர்களை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னும் போதுதான் சகுனி என்ன சொல்லுவாரு? நம்மளும் ஒரு மண்டபம் அமைச்சு வேள்வி நடத்துவோம், அதுல பாண்டவர்களை வரவழைச்சிட்டு அதுல தருமனை சூதாட செய்து அவங்களை தோக்கடிப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல திருதராட்டினன் இதற்கு ஒத்துக்கிற மாட்டாரு. ஆனா விதியின் வலிமை எண்ணி என்ன செய்வாரு? ஒத்துக்குருவாரு. கடைசியில பாண்டவர்களை அழைக்க யாரு போவாரு? விதுரன் போவாரு. சரிங்களா? விதுரன் போவதுதான் அந்த பாண்டவர்கள் நாட்டை பார்த்துட்டு ஆஹா இவ்வளவு வளமுடையதாக இருக்கு, இவ்வளவு சோலைகளாக இருக்காங்களே, இனி இவங்க யாரு? சகுனியுடைய வீழ்ச்சியால இவங்க தோக்க போறாங்களேன்னு விதுரன் வருத்தப்பட்டு போற மாதிரி ஒரு அற்புதமான பாடல்களை தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சூழ்ச்சி சருக்கத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இருக்கும். சரிங்களா? எளிய நடை எளிய சந்தம், ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை எளிய நடை எளிய சந்தங்கள்ல பெண்மை முதன்மைப்படுத்தி பாரதியார் பாடியதான் பாஞ்சாலி சபதம். இது 2 பாகம். சரிங்களா? 5 சருக்கம், 412 பாடல்களை கொண்டது பாஞ்சாலி சபதம். சரிங்களா? பாரதியாருடைய 30 நூல்கள்ல கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 1, நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சட்கோ, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியார் அழைத்தவர் யாரு? பாரதிதாசன் அவர்கள் அழைத்திருப்பாரு. பாஞ்சாலி சபதத்துல எத்தனை சருக்கங்கள் இருக்கியா? 5 சருக்கங்கள் இருக்கு. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. முன்னாடி நம்மளுக்கு பார்த்திருப்போம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ என்று பாடியவர் யார் தான்? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து வாங்க 8வது வினாவுக்கு போயில. 8வது வினா போறதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி எட்டுவதற்கு என்ன இருக்கு?
கணியன்ல எல்லா பொருட்களும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில எல்லா புத்தகங்களுமே பொது தமிழா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், பொது தமிழ் வினா வங்கியா இருக்கட்டும், கணியன்ல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 புக்கா இருக்கட்டும், எல்லாமே காவலர் தேர்வுக்கான எல்லா புக்குமே இருக்கு. கணியன் புக் ஸ்டார்ட் என்ற இணையதளத்துல போய் நீங்க என்ன செய்யலாம், புக் பண்ணி எந்த புக்கை வேணாலும் வாங்கிக்கங்க. சரிங்களா? முக்கியமா நாங்க பொது தமிழுக்கு சரிங்களா, ஏன்னா பழைய பாட புத்தகங்கள் நிறைய பேர் இருக்காது, அதெல்லாம் தொகுத்து நம்ம பொது தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா வாங்கி படிங்க. சரிங்களா? ரைட்டியா? அடுத்து பார்த்தோமாக்கி 8வது வினா என்னப்பா, உரைநடை காலம் டேஷ் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. சொல்லுங்க. உரைநடை காலம் என்று அழைக்கப்படுவது எந்த காலம், எந்த நூற்றாண்டு சொல்லுவாங்க, அது எந்த நூற்றாண்டு சொல்லுங்க? 18ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. சொல்லுங்க ஆன்சரு கடையாளன்னு சொல்லுங்கயா. எந்த நூற்றாண்டு? சி ஆன்சர் தான், 20ஆம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம்னு சொல்லுவான். அதெல்லாம் பாரதியாருடைய அந்த கவிதைகள்லாம் அரும்பிய வளர்ச்சிக்கு சமூகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தியதாக 20ஆம் நூற்றாண்டு இருக்கும். 19ஆம் நூற்றாண்டு நேற்று என்ன பார்த்தோம், வரலாறை பத்தி படிச்சிருப்போம். அதுல என்ன, அது தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று எந்த நூற்றாண்டை சொல்லுவோம், 19ஆம் நூற்றாண்டா நம்ம அழைப்போம். தற்போது எந்த நூற்றாண்டுல பாருக்கோம், 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பாரதியார் பாடத்துல அந்த கட்டத்துக்குள்ள இருக்கும் இந்த விஷயம். சரிங்களா? அதுக்காண்டி இந்த கேள்வி எடுத்திருக்கேன், ஞாபகத்துல வச்சு கரெக்டா படிச்சுங்க. சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம் என்று சொல்லுவோம். யாருடைய காலத்துல இலக்கியம் உச்ச நிலையில இருந்துச்சுன்னா கம்பருடையதான். அப்ப கம்பர் எந்த நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டுல இலக்கியம் உச்ச நிலையில இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை முதலியவற்றை யாருடைய கவிதைகள் வெளிப்படுத்துகிறது? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர். சொல்லுங்க. யாருடைய கவிதைகள் இதை வெளிப்படுத்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை. யாருடைய கவிதைகள்? பாரதியாரா, பாரதிதாசனா, கவிமணியா, நாமக்கல் கவிஞரா? சூப்பர். சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டே இருக்கீங்க, மகிழ்ச்சிப்பா. யாருடைய கவிதைகள்? நம்ம பாரதிதாசனுடைய கவிதைகள் தான் தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட சிந்தனை ஆகியவற்றை கொண்டு பயணிக்கும். நம்ம பாரதியார் தான் யாப்பு மரபு கவிதையை புது கவிதையா மாத்திருப்பாரு. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்தவர் யார் தான்? நம்ம பாரதியார் தான். பிறநாட்டு நல்லறிஞர் தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாடியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை பத்தி பாடியிருப்பாரு, தமிழ் மொழியை பத்தி பாடியிருப்பாரு. சரிங்களா? பெண்களில் பேதை என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பெண் நாட்டில் உறுப்பிடல் என்பது சரிப்படாது என்று சொன்னவர் யார் தான்? பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. கவிமணி. சரிங்களா? கல்லை பிசந்து கனியாக்கும் செந்தமிழை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என்று பாடியவர் யாரு? கவிமணி தான். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று சொன்னவர் யார் தான்? கவிமணி தான். இவருடைய பாடல்கள் களிப்பை, சரிங்களா, நல்ல மகிழ்ச்சியை களிப்பை ஆழ்த்துவன, மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல்களாக யாருடைய பாடல்கள் இருக்கும்? கவிமணி பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி நாமக்கல் கவிஞர். சரிங்களா? தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள், தமிழர் என்ற ஒரு இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதெல்லாம் யாரு பாடியிருப்பா? நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பாரு. தமிழின் இனிமையும் தமிழரின் சிறப்பையும் பாடியிருப்பாரு. கவிமணியினுடைய கவிதைகள் கற்போரை களிப்பில் ஆழ்த்துவன அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் தமிழ் எளிய மக்களுக்கு நோக்கி கவிதை கருவி அமைத்தவர் யாருன்னா பாரதியார் அமைச்சிருப்பாரு. சரிங்களா? அதுலதான் 30 கோடி முகமுடையால், உடல் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னவர் யார் தான்? பாரதியார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா 10வது வினா, வேறுபட்டவர் யார்? எழுத்து புதுமை பித்தன், மணி, தருமு சிவராம, சிசு செல்லப்பா. சொல்லுங்க. வேறுபட்டவர் யார்? எழுத்து. ஆன்சர் சொல்லுங்க, விளக்கத்தை நான் சொல்றேன். வேறுபட்டவர் யார்? புதுமை பித்தனா, மணியா, தருமு சிவராமா, சிசு செல்லப்பாவா? பிராக்கெட்ல எழுத்துன்னு கொடுத்துருக்கேன். குழுவை எடுத்து அதன் அடிப்படையில் ஆன்சர் அடிங்க, பார்ப்போம். எரிக்கிட்டே இருக்குப்பா. 38 நாள், 37 நாள், 36 நாள்னு போயிட்டே இருக்கு. சரிங்களா? பயப்படாதீங்க, பலமா இருங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கட்டும். அடுத்து அழகா குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால எதற்கும் பயப்பட வேணாம். உங்கள் முழு முயற்சியை, முழு எஃபெக்ட, முழு விளைவையும் இந்த குரூப் 4 தேர்வில் ஏற்படுத்துங்க. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை கண்டிப்பா உங்களுக்கு நல்வினையாக அமையும். சரிங்களா? ரைட்டியா? இப்ப பாருங்க, இதுல அந்த பாடத்துல பாத்தீங்களாக்கும் இக்கால கவிதைகள் பாடம் தான். எல்லாருடைய கவிதைகளையும் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்களாக்கும் எழுத்து இதழ், மணிக்கொடி இதழ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து அடிப்படையில கொடுத்திருக்கேன். எழுத்து இதழ்ல பாத்தீங்களாக்க செல் மதவை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுங்க. செல்
மதவை. சரிங்களா? சிசு செல்லப்பா, மணி, தருமு சிவராமு, வைத்தீஸ்வரன் இவங்க எல்லாமே எழுத்து இதழோடு தொடர்புடையவங்க. சுரா புவி அப்படின்னு வச்சுங்க. சுரா புவி. சரிங்களா? சுப்பிரமணியன், ராஜகோபாலன், புதுமை பித்தன், பிச்சமூர்த்தி இவங்க எல்லாமே என்னப்பா மணிக்கொடி இதழ தொடர்புடையவங்க. அப்ப பாருங்க இது எங்க இருக்குது? செல் மதவை, செல்லப்பா, தருமு சிவராமு, மணி இந்த 3 பேர் எங்க வந்துருவாங்க? எழுத்து இதழோட வந்துருவாங்க. எழுத்து இதழ்ல வேறுபட்டவர் யாரு? புதுமை பித்தன். அவர் எந்த இதழ்ல வந்துருவாரு? மணிக்கொடி இதழ்ல வந்துருவாரு. சரிங்களா? அழகா வானம்பாடி இயக்கம், புது கவிதையை பரவலாக்க பாடுபட்ட இயக்கம், கோயம்புத்தூர்ல இருந்து செயல்பட்ட இயக்கம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. புது கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, ஏழையின் வீட்டில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகிறது என்று சொன்னவர் யாரு? வள்ளிக்கண்ணன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவர் எழுதிய நூல் தான் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். அந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? சிசு செல்லப்பா என்னப்பா? வாடிவாசல். சரிங்களா? சுதந்திர தாகம் என்ற நூலுக்காண்டி சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தருமு சிவராமத்தான் அருப் சிவராம், பிரமிழ் என்றெல்லாம் நம்ம அழைப்போம். சரிங்களா? மணி, சரிங்களா, பழனிசாமி என்ற புனைப்பெயர்ல அழைக்கப்படுவாரு மணி அவர்கள். சரிங்களா? அவங்கள பத்தி எல்லாம் நமக்கு புது கவிதையில வரும். அடுத்து சிலபஸ் ஓரியன்டா வரும்போது அவங்க சார்ந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், பாத்துக்கிறோம். சிறுகதை மன்னன் யாருப்பா? புதுமை பித்தன். இவர் என்ன இயற்பெயர் என்னப்பா? சோ விருதாச்சலம். சரிங்களா? ரைட். அடுத்து 11வது வினாவுக்கு போயிடலாம். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்கள் இயற்றியவர் யாரு? பாரதியார், கண்ணதாசன், சித்தர்கள், பட்டுக்கோட்டையார். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்கள் இயற்றியவர் யார்? சொல்லுங்க. எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றியவர் யார்? யாருப்பா? நம்ம கண்ணதாசன் அவர்கள் தான் எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றியவர். சரிங்களா? எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்தவர் தான் யாரு? பாரதியாரு. எளிய சொற்களால் அறிவுரை கூறியவர்கள் யாரு? சித்தர்கள். இதுக்கு ஆன்சர் வந்து கண்ணதாசனியா. எளிய சொற்களால் அறிவுரைகள், சரிங்களா, அறிவுரைகள் கூறியவர்கள் யாருன்னா சித்தர்கள். சரிங்களா? எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சித்தர்கள் எத்தனை பேருப்பா? 18 பேரு. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்ட சிறுகுடல்பட்டியில 1927 சாத்தப்பன் விசாலாட்சி இணையருக்கு மகனாக பிறந்திருப்பாரு. சரிங்களா? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்று பாடியவர் யாரு? கண்ணதாசன். சரிங்களா? அதே கவிமணிக்கு என்ன பார்த்தோம்? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் மணியாக தொடுத்தவன் நீதானே என்று பாடியவர் கவிமணி பாடியிருப்பாரு. எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கலாம். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கதிர்வெடித்து பிளம்புகளை கடல் ஒலித்து நீர் சூடேற்று முதுமை நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வளரும் தமிழ் வளர்த்த தமிழனங்க யாரு? நம்ம கண்ணதாசன் தான். பசுமை நிறைந்த நினைவுகளை அந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் அந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. காலை மணி ஓசை, களத்த மணி நல்ல ஓசை, அந்த ஓசை நேயத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்திருப்பாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்ற பாட்டும் யாரும் எழுதியிருப்பாரு? நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாப்புல. அது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஞாபகத்துல நீங்க தெளிவா வச்சுக்கணும். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை சொல்லக்கூடிய கண்ணதாசனுடைய நூல் பார்த்தீங்களாக்கு ராச தண்டனை, 1000 அங்கேயர்கனி தீவு, வேளங்குடி திருவிழா, மாங்கனி, சரிங்களா, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, சரிங்களா, அதெல்லாம் எழுதியிருப்பாரு. எந்த நூலுக்காண்டி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு? சேரமான் காதலி நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது நம்ம கண்ணதாசன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இவர் இயற்பெயர் என்னப்பா? முத்தையா. சரிங்களா? நம்ம பழைய ஏற்கனவே 10th புத்தகத்துல மாற்றம் எனது மானிட தத்துவம் காலக்கணிதம் பாடத்துல படிச்சிருப்போம். இவருடைய முதல் பாட்டு கலங்காதிரு மனமே. சரிங்களா? அடுத்து 12வது வினாவுக்கு போயிடலாமியா? எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என்று பாடியவர் எல்லாருக்கும் எல்லாம். சரிங்களா? பாரதியார், கண்ணதாசன், பாரதிதாசன், முடியரசன். சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என்று பாடியவர். இந்த 2 பாடம் முக்கியமான பாடமா. இந்த கவிஞர்களுடைய மேற்கோள்கள்லாம் நிறைய இருக்கு, தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ரைட். யாருப்பா? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? என்னப்பா ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்ணதாசன் கொடுத்தீங்களாக்கு தப்புப்பா. யாருப்பா? பாரதிதாசன் தான் ஆன்சரு. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான அப்படின்னா பாரதிதாசன் எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும்
தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு கருப்பு பணம்னு ஒரு படம் இருக்கு. கண்ணதாசன் அவர்களே அந்த பாட்டை தோன்றி பாடிய மாதிரி அற்புதமா அமைச்சிருக்கு. அது கண்ணதாசனுடைய பாட்டு. எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் என்பது என்னப்பா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் இன்றி இருப்பதுன்னு என்று அதே பொது உடைமையை சொல்றதுதான். ஆனா பாடல் வரி யாரு, பாரதிதாசன் பாடியிருப்பாரு. சரிங்களா? முடியரசனை பொறுத்த வரைக்கும் அந்த பிறமொழி தாக்கத்தை பத்தி, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு கூசுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி என்று அற்புதமான வரியை சொன்னவர் யாரு, முடியரசன். அதே மாதிரி மொழித்திறன் மனிதனை தேடுகின்றேன் அப்படின்னு ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. கண் சுமந்தால், அந்த பூமி தாயை பொறுத்த வரைக்கும் கண் சுமந்தால், கடல் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையும் மொழித்திறன் வளர்ச்சியில முடியரசனுடைய ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று யார் அழைக்கிறோம், முடியரசன் அழைக்கிறோம். சரிங்களா? இவருக்கு குன்றக்குடி அடிகளார் தலைமையில பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் கவியரசு பட்டம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இவர் எங்கப்பா ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு, காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு நம்ம முடியரசன் அவர்கள். சரிங்களா? அடுத்து சூரரை போற்று. சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சப் இன்ஸ்பெக்டருக்காண்டி ஒரு டெஸ்ட் பேஜ் சிறப்பா போயிட்டு இருக்கு. சரிங்களா? சூரரை போற்று ஆன்லைன் சிலபஸ் அடிப்பில் தனித்தனியா தேர்வு வச்சு நடத்துறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு பயன்படுத்துறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஏன்னா தேர்வு தான் நம்மளுக்கு டிஎன்பிசியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் தேர்வு எழுதி பழகுதல் என்பது மிக முக்கியம். அந்த தேர்வு தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கடத்தும். சரிங்களா? அந்த வகையில சூரரை போற்று 4.0 பேஜ் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில சிறப்பாக நடந்திருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கு கண்ணதாசன் இதழ்களில் வேறுபட்ட எது? தென்றல், முல்லை, ஊர்வலம், தமிழ் மலர். கண்ணதாசன் நடத்திய பத்திரிகைகள். சரிங்களா? துப்பாக்கி, பார்வதிநாதன், கமகப்பிரியா என்றெல்லாம் நிறைய பேர். துப்பாக்கி என்ற புனைப்பெயர் யாருக்கு இருக்கு? நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கு இருக்கும். நான் வச்சுங்க. சரிங்களா? இந்த கண்ணதாசன் இதழ்களில் வேறுபட்டது எதுன்னு பாத்தீங்களாக்கு எதுப்பா? தென்றல், முல்லை, தமிழ் மலர். சரிங்களா? எதுப்பா? எது? சரிங்களா? தென்றல், முல்லை, தமிழ் மலர் மூன்றுமே கண்ணதாசனுடைய இதழ்கள். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, ஊர்வலம். சரிங்களா? ஊர்வலம் என்னப்பா? நம்ம அப்துல் ரஹ்மான் மேத்தாவுடைய நூல்கள். அவர்கள் வருகிறார்கள், ஊர்வலம், கண்ணீர் பூக்கள். சரிங்களா? அதெல்லாம் மேத்தாவுடைய நூல்கள். அதனால இது ஒன்று மட்டும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து வாங்க 14வது கேள்வி. இறந்த கால இடைநிலைகளில் வேறுபட்டது எது? சரிங்களா? பதம், பகுபதம், பகாபதம் எனப்படும். அதுல பகுபத ஒரு போல ஆறா பிரிப்பம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அதுல இடைநிலைகளை என்ன பார்ப்போம்? 4 இடைநிலை இருக்கு. நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இன்னொன்னு இருக்கு எதிர்மறை இடைநிலைன்னு வரும். அந்த அடிப்படையில இறந்த கால இடைநிலைகளில் வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்கேன். அப்ப இறந்த கால இடைநிலை வராதது எதுன்னு மாதிரி பார்க்கணும். பார்த்தான், உண்டான், வருவான், பாடினான். சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இறந்த கால நிலை அழகா நீங்க பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இதுல ஒரு எளிமையான ஒரு வினா ஆன்சருக்குள்ள போவோமாப்பா. சரிங்களா? பார்த்தான், முதல்ல அந்த வார்த்தையை பாருங்க. பார்த்தான் என்ன காலம்? இறந்த காலம். உண்டான் என்ன காலம்? இறந்த காலம். பாடினான் என்ன காலம்? இறந்த காலம். வருவான் இது மட்டும் என்ன காலம்? எதிர்காலம். அப்ப ஆன்சர் என்னதான் இது? எதிர்காலம் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இடைநிலை பார்த்தமாக்கு இப்ப பார்த்தான், பார் பகுதி, இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை இப்படி வரும். உண்டான், உன் கூட்டல் இட்டு கூட்டல் இட்டு இறந்த கால இடைநிலை ஆண் வரும். வருவான், வா வரு என குறியது விகாரம், இவ்வு கூட்டல் ஆண், இவ்வு எதிர்கால இடைநிலை. பாடினான், பாடி கூட்டல் பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். சரிங்களா? இத்து இட்டு இரு இன்னு என்னது? இறந்த கால இடைநிலை. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில எது இருக்கு? வருவான் என்பது எதிர்காலத்துல வருது, மத்த மூணுமே இறந்த காலத்துல வருது. சரிங்களா? அப்ப வேறுபட்டது எது? வருவான் என்ன? அது எதிர்காலத்துல இடைநிலை. இப்பு, இவ்வு எதிர்கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்னு என்னப்பா? என்னது? இறந்த கால இடைநிலை. கிரு, கின்று, ஆண், இன்று. சரிங்களா? நிகழ்கால இடைநிலை. சரிங்களா? இல், அல், ஆ எதிர்மறை இடைநிலை. ஞாபகத்துல வச்சுக்கப்பா. அடுத்து 15வது வினா. 2 லிட்டர் பால் தா என்பது எவ்வகை ஆகு பெயர்? முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், ஏதும் இல்லை. சொல்லுங்க. சரிங்களா? எளிமையான வினாதான், ஈஸியா அடிச்சிருவீங்க. 15வது ஆகு பெயர் ஒன்றை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதா என்ன சொல்லுவான்? ஆகு பெயர்னு சொல்லுவான். நன்னூலார் 15 ஆகு பெயர் என்று அழைக்கிறாரு. சரிங்களா? 2 லிட்டர் பால் தா என்பது எவ்வகை ஆகு பெயர்? சரிங்களா? சூப்பர்ப்பா, எல்லாருமே ஆன்சர் கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சி. சரிங்களா? ஆனா
கடைசி நேர திருப்பம்னு ஒண்ணு சொல்லுவாங்களா தெரியுமா? அந்த திருப்பம் இந்த வினாவில் இருக்கு. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கீங்க, ஏ ஆப்ஷனுக்கு 2 லிட்டர்னோடனே கை எங்க போயிருக்கேன், முகத்தல் அளவை ஆகு பெயருக்கு போயிருக்கு. ஆனா முகத்தல் அளவை ஆகு பெயர் என்பது தவறான பதில். சரிங்களா? என்னப்பா ஆகு பெயர்னா என்னது, அந்த பொருளவே குறிக்க கூடாது. இப்ப 2 லிட்டர் தாண்டுதான் குறிக்கணும். 2 லிட்டர் பால் தாண்டா அப்ப அந்த பால்ன்றது ஆகிய வரல, வெளிப்படையா வந்துருச்சுல. அப்ப 2 லிட்டர் பால் தா என்பது என்னது, ஆகு பெயரே கிடையாது. அப்ப ஆன்சர் என்னப்பா, டீ ஏதும் இல்லை. சரிங்களா? 2 லிட்டர் தா 3 கிலோ, அந்த பொருளை குறிப்பிடக்கூடாது. அப்ப 2 லிட்டர் என்பது அதனை குறிக்காம அதோட பொருளுக்கு ஆகி வரணும். இங்க பால் அந்த பொருளை வெளிப்படையா வந்த பிறகு அது எப்படி ஆகு பெயரா இருக்கும்? இருக்கவே இருக்காது. 2 லிட்டர் தா 3 கிலோ கூடு 4 மீட்டர் தா, அது ஆகு பெயர். இதே 4 மீட்டர் துணி கூடுனா துணியை சொல்லிட்டோம்ல, அப்ப அது ஆகு பெயர் கிடையாது, வெளிப்படையா வந்துருச்சுல. அப்ப இவங்க அதே மாதிரி 2 லிட்டர் தாண்டா அது ஆகு பெயர், முகத்தல் அளவு ஆகு பெயர். 2 லிட்டர் பால் தான் சொல்லிட்டேன், அப்ப பாலை சொல்லியிருந்தாலும் அது ஆகி வரல, வெளிப்படையா வந்துருச்சு, அதனால அது ஆகு பெயரே கிடையாது. புரியுதாப்பா? அவசரப்பட்டு நிறைய பேர் அடிச்சிட்டீங்க, அலாட்டா இருந்துக்குங்க. சரிங்களா? ரைட்டா? அப்ப ஆன்சர் என்னப்பா, ஏதும் இல்லைதான் ஆன்சரு. அப்ப 2 லிட்டர் தாண்டாதான் அது முகத்தல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? பால் தாண்டு நம்ம கேட்டுட்டா, அப்ப பால் அந்த ஆகி வந்தாதான் ஆகு பெயர். இங்க ஆகி வரவில்லை, அந்த பொருளையே குறிச்சிருக்கிறதுனால இது ஆகு பெயர்ல வராது. சரியாப்பா? புரியுதாப்பா? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்றீங்களா? சரிங்களா? ரைட்டு. இப்பெல்லாம் அலாட்டா இருக்கணும் இந்த கேள்வி, உங்களை பயமுறுத்தலாம் இல்ல. சரியா? அடுத்து 16வது கேள்வி. ஓரடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப, ஓரடியில் உள்ள சொற்களை அவற்றின் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுவது. சரிங்களா? பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுவது என்ன பொருட்கள்? ஆற்று நீர் பொருட்கள், மொழி மாற்று பொருட்கள், நிறநிலை பொருட்கள், விற்பூட்டு பொருட்கள். சரிங்களா? பொதுவா பொருள்கோள் என்னப்பா, பொருளுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றி அமைத்து பொருள் கொள்வதுதான் ஒரு செய்யல பொருள்கோள்னு சொல்லுவோம். இந்த பொருள்கோள் 8 வகைப்படும், விடை 8 வகைப்படும், தொடை 8 வகைப்படும் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப ஓரடியில் உள்ள சொற்களை அதை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி பொருள் கொள்வதற்கு என்ன பெயர்? சரிங்களா? சூப்பரியா ஆன்சர், இதை கரெக்டா சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சியா. மொழி மாற்று பொருள்கோள். என்ன ஆன்சர்ப்பா, மொழி மாற்று பொருட்கள். இதே ஆற்று நீர் பொருட்கள், நாங்க ஆற்று நீர் எப்படி போதோ அப்படியே போய் அதனை வரிசையா நேராக பொருள் கொள்வதுதான் என்னது, ஆற்று நீர் பொருட்கள். நிரல் நிறை பொருட்கள். சரிங்களா? வரிசையாக ஒன்றோடு ஒன்று நிறுத்தி அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது அன்பும் பண்பும் அறனும் பயனும் உடைத்தது இல்வாழ்க்கை அப்படின்ட்டு நிரல் நிறையாக பொருள் கொள்ளுதான் நிரல் நிறை பொருட்கள். விற்பூட்டு பொருட்கள். சரிங்களா? வில்ல பூட்டுறோம். சரிங்களா? அப்படி வில்லு இருக்கு, வில்லம்பு இருக்கு. சரிங்களா? வில்லம்புல அப்ப இங்க ஒரு சொல்ல எடுத்து கடைசியில இருக்க சொல்ல எடுத்து முதல்ல வச்சு வில்லுல இருக்க நான் மாதிரி நம்ம பொருள் கொள்றதா என்ன பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள். சரிங்களா? அது மாதிரி இந்த எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். புது புத்தகத்துல 3 பொருள்கோள் தான் விட்டுருக்காங்க, பழைய புத்தகத்துல 8 பொருள்கோளுமே இருக்கு. இந்த 9th புத்தகத்துல கவர் ஆயின்னு கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ரைட். அடுத்த வினாவுக்கு போயிடலாம். சரிங்களா? பாவலேறு பெருஞ்சித்தனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சரிங்களா? பொதுவா நம்மளுக்கு பொது புத்தகத்துல பாவலேறு பெருஞ்சித்தனாரை பத்தி குறிப்பு இருக்கும், எந்த மாவட்டம் கூட அவர் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மா பேர் கூட கொடுக்கல. சரிங்களா? அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு. பாவலேறு பெருஞ்சித்தனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சொல்லுங்க. பாவலேறு பெருஞ்சித்தனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சரிங்களா? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சொல்றீங்க? அப்ப சூப்பர்ப்பா, ஆன்சர் எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. சரிங்களா? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சேலம் மாவட்ட சமுத்திரம் என்ற ஊர்ல பிறந்தவர். சரிங்களா? சேலம் மாவட்ட சமுத்திரம் என்ற ஊர்ல பிறந்தவர் தான் பெருஞ்சித்திரனார். அழகா நம்ம 9th புத்தகத்துல ஓய்வும் பயனும், அழகா சும்மா இறக்கில் நீ ஓவியம் வரைந்து பழகு, மனதோடு அமைதி வந்து சேரும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டு தான் நம்மளுக்கு அற்புதமா மனப்பாட பாட்டா கூட கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், உரம் பெருகும், திறம் பெருகும் அப்படின்னு சொன்னது யாரு தான்? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவர் எழுதிய நூல்கள் ஐயை, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், நூறாசிரியம், உலகியல் 100, மகபுக வஞ்சி, திருக்குறள் மெய்ப்பொருளை, என் சுவை என்பது இதில் எல்லாமே எழுதியிருப்பாரு. யாரு? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனார். 3 இதழ்கள், தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென் தமிழ், தமிழ் நிலம் என்ற 3 இதழ்கள் நடத்தியிருப்பாரு. நம்மளுக்கு பாடப்புத்தகத்துல 9th பாடப்புத்தகத்துல அந்த ஓய்வும் பயனும் பள்ளி பறவைகள் என்ற நூல்ல இருந்து எடுத்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால தெளிவான ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. சரிங்களா? கோவை ஆத்து பொள்ளாச்சியில பிறந்தவர் யாரு? நம்ம மயில்சாமி அண்ணாதுரை. அதே மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். தூத்துக்குடியில நம்மளுக்கு யாரு? நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியார் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. சிவகங்கைனா கண்ணதாசன், நம்ம பா சிங்காரம், ஆலங்குடி சோமு 3 பேருமே சிவகங்கை மாவட்டத்துல பிறந்தவங்க தான். தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுப்பா? தூத்துக்குடி. முத்து நகரம் எதுப்பா? தூத்துக்குடி. சரிங்களா?
அதே மாதிரி நம்ம அகாடமி சரிங்களா, ஆன்லைன் மூலியமா வீட்டுல இருந்து நீங்க படிக்கிறதுக்கு கணினி நாகேஷ் சார்பாக சிறப்பா வந்து என்ன செஞ்சிருக்கோம், அகாடமி வழியா நம்ம வந்து உங்களுக்கு தனி ஐடி கொடுத்து பாடங்கள் நடத்தி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா தூரம் நம்மளை அருகில் சேர்க்கலைனாலும் இன்னைக்கு இணையம் வாயிலாக நிறைய பேர் அருகில் சேர்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. வாட்ஸ்அப், பேஸ்புக், நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக எங்கிருந்தாலும் நம்ம நேரடியாக சந்திக்கிற மாதிரி காணொலி வாயிலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தொழில்நுட்பத்தில் இருக்கு. அதனால அன்னைக்கே பாரதியார் என்ன சொல்லிருப்பாரு, காசி நகர் புலவனுக்கு கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறது இங்க கேட்குது, இங்க இருந்து ஒரே நேரத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலமா நம்ம திறப்ப வைக்கிறதெல்லாம் நம்ம பாரதியாருடைய கனவு நினைச்சிட்டு இருக்கு. அது போல இணைய வாயிலாக நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கணினி அகாடமி ஏற்படுத்தி தருது. வாய்ப்பு இருக்குங்க, படிச்சு முன்னேறுங்க. 78 45 45 47 47 என்ற எண்ணை அழைத்து அகாடமி வாயிலாக இணைய வாயிலாக நீங்க படித்து சிறப்பீங்க சரிங்களா. அடுத்த கேள்வி எல்லாம் பொறுத்துக சரிங்களா. பொறுத்துக மதுரை காண்டம், கூட காண்டம், திருவாலவாய் காண்டம் சரிங்களா. எங்க வருதுன்னு பாருங்க, அது என்ன அந்த அடிப்படையில் நீங்க சொல்லுங்க. என்னப்பா சூப்பர், எங்கப்பா வருது? முதல்ல திருவிளையாடல் புராணத்துல வருது. நம்ம சிவனுடைய 64 திருவிளையாடல்களை பற்றி சொல்லும் நூல் தான் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. நாகப்பட்டினம் மாவட்ட வேதாரண்யத்துல பிறந்தவர். தமிழ் திருமறைக்காடுன்னு சொல்லுவோம், அதே ஊர்ல பிறந்தவர் தான் நம்ம தாய்மானவர் பிறந்திருப்பாரு சரிங்களா. சிவனுடைய திருவிளையாடல் எத்தனைப்பா? 64. 3 காண்டம், 64 படலம், 3363 விருத்தப்பாக்களானதுதான் இந்த திருவிளையாடல் புராணம் சரிங்களா. இத சிறப்பா வந்து நம்ம பரஞ்சோதி முனிவர், வடமொழியிலும் தென்மொழியிலும் சிறந்தவர் நம்ம பரஞ்சோதி முனிவர். வடமொழி தென்மொழி புலவர்கள் வியக்கும் வண்ணம் நம்ம மதுரையில தான் அதை அரங்கேற்றி இருப்பாரு. அருகால் பீடத்தின் அருகே திருவிளையாடல் புராணத்தை. இதற்கு நாமு வேங்கடசாமி நாட்டார் சரிங்களா என்ன செஞ்சிருப்பாரு, உரை எழுதியிருப்பாரு. இந்த நாமு வேங்கடசாமி நாட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசில அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, கள்ளர் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நிறைய தடவை. நாமு வேங்கடசாமி நாட்டார் ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா. அந்த அடிப்படையில நம்ம இதுல இருக்கக்கூடிய படலங்கள், இந்த 3 காண்டங்கள ஒவ்வொருல எத்தனை படலங்கள் அடிப்படையில தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். உங்களுக்கு பாட புத்தகத்துல தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம், திருவாலவாய் காண்டத்துல தருமிக்கு பொற்கிளி அளித்த படலத்துல இருந்து தான் நம்மளுக்கு பாட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்ப பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் இருக்கா மனம் இல்லையா என்ற ஐயம் வந்து யாரு, வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியனுக்கு ஏற்படுகிறது சரிங்களா. அவனுக்கு இன்னொரு பேர் செண்பக பாண்டியன் என்ற ஒரு பெயரும் இருக்கு. அந்த ஐயத்தை தீர்க்கிறதுக்கு 1000 பொற்காசுகள் அறிவிக்கப்படும் மாதிரி இருக்கும்போது தருமிக்கு பாட்டு எழுதி யாரு கொடுத்துருவாரு, சிவபெருமான் கொடுத்து விடுவாரு. அந்த பாட்டு என்ன பாட்டு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நற்பின் செய்லியல் செடிற்றறிவை கூந்தலி நீ எறியும் பூவே என்று எழுதி கொடுப்பாரு. அந்த பாட்டு குறுந்தொகையில இருக்கு சரிங்களா. அந்த பாட்டு மூலியமா எழுதி கொடுப்பாரு. நக்கீரர் ஆராய்ந்து இந்த பாட்டுல தப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை எதிர்த்து சிவபெருமான் வாதிடுவாரு சரிங்களா. அந்த நிகழ்வுகளை தான் கொடுத்திருப்பாங்க. கடைசியில பாட்டு தப்பான பாட்டு தான் நான் எழுதி கொடுத்தேன், தமிழ் சங்கம் சரியாக செயல்படுதா என்பதற்கு ஆராயத்திற்காண்டிதான் இந்த பாட்டை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருப்பாரு. நக்கீரர் நெற்றிக்கண்ணால எரிச்சிருப்பாரு, அவரு உயிர் பெற்று வருவாரு. ஆய்ந்த நாவலன் யாருப்பா, நக்கீரன். காய்ந்த நாவலன் யாரு, சோமசுந்தர கடவுள். பாட புத்தகத்துல இருக்க ஞாபகத்துல நீங்க வச்சுங்க சரிங்களா. ரைட். அப்ப மதுரை காண்டத்துல எத்தனை படலங்கள்ப்பா? 18 படலங்கள். கூடல் காண்டத்துல 30 படலங்கள். திருவாலவாய் காண்டத்துல 16. அப்ப மொத்தம் எத்தனைப்பா? 64. 3 சரிங்களா. 1 2 ஆன்சர் எங்க இருக்கு? பாம்பேல இருக்கு சரிங்களா. 3 1 2 தான் ஆன்சர், பாம்பேல ஆன்சர் இருக்கு சரிங்களா. 19வது கேள்வி நிறைவா நெருங்கிட்டா ஆன்சர் கரெக்டா கொடுத்துட்டே வாங்க. வேறுபட்டது எது? வாரணம், புனை, வங்கம், திமிழ் சரிங்களா. இது டிஎன்பிசில கேட்ட கேள்விப்பா. குரூப் 3 கொஸ்டின்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு எதை பத்தி இருக்குன்னு ஞாபகத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கும். பார்த்து சொல்லுங்க ஆன்சரு. ABCD எதுப்பா ஆன்சரு? தமிழரின் கப்பற்கலை அந்த பாடத்துல கொடுத்திருப்பாங்க. நீர்வழி போக்குவரத்து எப்படி, தரைவழி போக்குவரத்து எப்படி, தொல்காப்பியர் முன்னீர் வழக்க மழைகளை பத்தி எப்படி சொல்லியிருக்காரு, பட்டினப்பாலை என்ன சொல்லுது, அகநானூறு ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி என்ன சொல்லுது, எல்லாமே அற்புதமான கருத்துக்கள் அந்த பாடத்துல இருக்கும். குரேக்கர்களை ரோமானி எவ்வாறு அழைப்பான், யவனர்கள் என்று அழைப்பான். யவனர்கள் என்னது, பொன்னை கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போவாங்களாம், மிளகை வாங்கிட்டு போயிருப்பாங்க என்ற செய்தி என்ன நூல் சொல்லும்? அகநானூறு சொல்லும். பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை பெற்றனர் என்ற செய்தியை சொல்லக்கூடியது அகநானூறு. அதே மாதிரி புகார் நகரத்துல நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல்கள் வந்து காற்றால் ஆடுறது, யானை அசைகிற மாதிரி, யானை மேல கொடி ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு எந்த நூல் சொல்லும்? பட்டினப்பாலை சொல்லு. அரேபியாவில இருந்து குதிரையை வந்து இறக்குமதி பண்ணியிருப்பான், சீனாவில இருந்து பட்டை இறக்குமதி பண்ணியிருப்பான். அதெல்லாமே அந்த பாடத்துல அற்புதமா கொடுத்திருப்பாங்க. அந்த அடிப்படையில இது என்ன பண்ணா நம்ம போக்குவரத்து, கப்பலை குறிக்கும் சொற்கள், கடலை குறிக்கும் சொற்கள் அந்த அடிப்படையில தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கு புனை, வங்கம், திமிழ், பக்ரி, ஓடம்,
நாவாய், களம், கட்டுமரம் இதெல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய சொல்லு. வரணம், வாரணம், பௌவம், சரிங்களா, பறவை, சரிங்களா, பறவை, ஆழி, ஆர்கலி இதெல்லாம் என்ன சொல்லுப்பா கடலை குறிக்கக்கூடிய சொல்லுது. அப்ப இது மூன்றுமே கப்பலுக்கு வரும். இது ஒண்ணு மட்டும் கடலுக்கு வர்றதுனால வாரணம் என்பதுதான் தவறான ஒன்று ஆன்சராக இருக்கிறது. சரிங்களா, நிறைவான வினா 20வது கேள்விக்கு வந்துட்டா. சூப்பரியா. காய்ச்சீர் நான்கும் எந்த பாவுக்கு உரியது? வஞ்சிப்பா, களிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா. சரிங்களா, காய்ச்சீர் என்னப்பா? தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். சரிங்களா, அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த காய்ச்சீர்கள் எந்த பாவுக்கு மட்டும்தான் வரும்? வெண்பாவா, ஆசிரியப்பாவா, களிப்பாவா, வஞ்சிப்பாவா? சொல்லுங்க. எந்த பாதான்ப்பா? சூப்பர், அதாவது ஆன்சர் கொடுத்துட்டு வரீங்க, மகிழ்ச்சியா. எந்த பாதான்? வெண்பாதான். வெண்பாவில் தான் காய்ச்சீர் வரும். கனிச்சீர்கள் எங்க வரும்? வஞ்சிப்பாவுக்குரியது. தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. ஈரசைச்சீர் நாளோட கடைசியில 3வது அசை நேர்ல வந்தா காயில முடியும், 3வது அசை நிறையில வந்தா கனியில முடியும். சரிங்களா. இயற்சீர் நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். இந்த இயற்சீரை ஆசிரியர் உரிச்சீர்னு சொல்லுவோம். இது எல்லாமே எந்த பாவுக்குரியது? ஆசிரியர் பாவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அழகா நம்ம யாப்பு உறுப்புகளை அற்புதமா 9th புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, எல்லாமே ஞாபகத்துல வச்சுங்க. 20க்கு எத்தனைன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அழகா 9th ஒரு 2-3 கொஸ்டின் தான் ட்விஸ்ட் வச்சிருந்தேன். மற்ற எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. எளிமையா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. எளிமையதான் இனிமையை தரக்கூடியது. அந்த இனிமையை எப்படி நம்ம அந்த 3 மணி நேரத்துல பயன்படுத்துறதை பொறுத்து தான் நம்ம வெற்றி அடங்கியிருக்கு. அதனால இன்னும் ஒரு 37 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் கொடுமோ எஃபர்ட் கொடுத்து படிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. இரவு நேரத்துல நிறைய படிச்சு பழகுங்க. சரிங்களா, அதனால ரிலாக்ஸா படிச்சுட்டு நல்ல முயற்சியோடு நல்ல மதிப்பெண் எடுத்து அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வைகரையில் வைகை தமிழ் தேர்வில் உங்களை வையகம் தொட வைக்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.